ஹலோ விவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம நேற்று தோட்டக்கலை துறையிலேருந்து வாங்கிட்டு வந்தோம்ல, அதை இப்போ என்ன செய்ய போகிறோன்னாக்கும் அந்த கோகோ பீட்டை எடுத்து என்ன செய்ய போகிறோன்னா ஊற வைக்க போகிறோம். இங்கே பாருங்கள், ஒரு பிரீக்ஸ் மட்டும்தான் எடுத்திருக்கேன் நான். ஒரு பிரீக்ஸை மட்டும் எடுத்து இந்த பாருங்கள், தண்ணி உங்களுக்கு ஒரு டப்பு வச்சுருக்கேன், தெரியுதான்னு பாருங்கள். இந்த டப்பில் என்ன செஞ்சிருவோம், நம்ம இதை ஃபுல்லாத்தையும் எல்லாத்தையும் போட்டு அப்படியே ஊற வச்சுருவோம். ஊற வச்சிட்டோம்னா நாளைக்கு எடுத்து என்ன செஞ்சிடலாம், செடிகளை வச்சு விடலாம். ஒரு டப்புக்கு இதை வச்சோம்னா சரி கரெக்டாக ஒரு இதுக்கு சரியாக வரும்னு நினைக்கேன். எப்படின்னு தெரில. இதுவும் 5 கிலோக்குள்ளே தான். முது நிறைய மேலே வரைக்கும் வருது. ஊற வச்சுட்டு இங்கே பாருங்கள் விவர்ஸ், 2 இதில் ஊற வச்சுருக்கோம். ஏன்னா இதுக்கு காணலை, டப்புக்கு காணலை. அதனால் இந்த வாளியில் என்ன செஞ்சாச்சு, நல்லா இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வச்சுட்டு அப்புறம் என்ன செய்யணும், புளிஞ்சு நல்லா காய போட்டு எடுத்துடணும். எடுத்துகிட்டு இது கூட கொஞ்சம் மண் கலந்து என்ன செஞ்சிடணும், நம்ம செடிகளை ஊணும். இப்போ நம்ம வாங்கிட்டு வந்தோம்னா விதைகள், அதில் என்ன செஞ்சோம், 2 இன்றைக்கி ஊனி வச்சோம்னா, இங்கே பாருங்கள் விவர்ஸ், இது அவரைக்காய் விதை, இது சீனி அவரைக்காய் விதை, இது வெண்டைக்காய் விதை. எல்லாத்துலையும் என்ன செஞ்சு போகிறோம், இப்போ 4 விதையை எடுத்து என்ன செஞ்சு போகிறோம். நான் அந்த கவரில் அந்த வாங்கின கவரை வேஸ்ட்டாக கீழே போட மாட்டேன்னு சொல்லியிருக்கேன்ல, இந்த கவரில் மண் போட்டு வச்சுருக்கேன். இது என்ன செஞ்சிடும், இதில் ஊனி வச்சுட்டு நம்ம என்ன செஞ்சிடலாம், இப்போ எல்லாத்தையும் 2 எடுத்து ஊனி வச்சிடலாம். முதல்ல வெண்டைக்காய் விதை எடுத்துக்கிடுவோம். என்ன இந்த பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். வெண்டைக்காய் விதை இவ்வளோ தேவைப்படாது நமக்கு, ஒரு 7-8 விதை ஊணுவோம். ஏன்னா 12 பை இருக்கா, எல்லாத்துலேயுமே ஒரு 4 நாள் நம்ம ஊனி வச்சோம்னா சரியாக வரும். இந்த பாருங்கள், இந்த பை வச்சுருக்கேன்னா இதில் ஃபுல்லும் வெண்டைக்காய் ஊனி வச்சுருவோம். இது முளைச்சி வர நல்லா இன்னும் 1 வாரம் ஆகும். 1 வாரம் ஆனப்போ நம்ம என்ன செய்யலாம், மண்கலவை ரெடி பண்ணிடலாம். இந்த 12 பை இருக்குல்ல, 12 பையில் ரெடி பண்ணி இந்த வட்டம் காய்கறி எல்லாமே வீட்டிலேருந்தே எடுக்கணும், கடையில் வாங்கக்கூடாதுன்னு நினச்சிருக்கேன். வெண்டைக்காய், அவரைக்காய், சீனி அவரைக்காய், மிளகாய், தக்காளி, பேசிக்காக இதான் வாங்குவோம். அதுபோக நம்ம முட்டைக்கோசு, கேரட்டு, பீட்ரூட் அதெல்லாம் நமக்கு வரல விதை போட்டு, அதனால் அதை மட்டும் என்ன செஞ்சுக்கணும், நம்ம கடையில் வாங்கிக்கணும். இல்லை வெண்டைக்காய் விதை ஊனிட்டு என்ன செஞ்சோம், லைட்டாக இப்படி தண்ணி தெளித்து ஒரு செமி சேரில் ஒரு நிழல் பாங்கான பகுதியில் என்ன செஞ்சிடணும் வச்சுட்டோம்னா கரெக்டாக நம்ம 1 வாரத்தில் என்ன செஞ்சிடும், நல்லா முளைச்சி வந்துடும். அடுத்து சீனி அவரைக்காய் விதையை ஊணுவோம் நம்ம. இங்கே பாருங்கள், அதுவும் ஒரு 10 விதையை ஊனி விடுவோம். இந்த பாருங்கள் எவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு பாருங்கள். அதுவும் இந்த பேக்கெல்லாம் அது எப்போயுமே நான் கீழே போட மாட்டேன். இந்த விதைகள் போட்டு முளைக்க வைக்கிறதுக்காக இந்த பேக்கை வச்சுருப்பேன். அதில் நம்ம என்ன செஞ்சலாம், அப்படி போட்டுட்டு மேலே லைட்டாக மண்ணை வச்சு மூடி வச்சிட்டோம்னா சரி, எல்லாமே என்ன செஞ்சிடும், சிறப்பாக வந்துடும். ஆடி பட்டத்துக்கு போட்டது நமக்கு இப்போ தானே விதை வந்திருக்குது, அதனால் என்ன செய்வோம், இப்போ போட்டு முளைக்க வச்சு நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறியை எடுத்துக்கிடுவோம். இந்த பையை சும்மா போடலாம் மனசு வரல. இதில் இப்படி தண்ணி தெளித்து நம்ம எடுத்து வச்சுருவோம். அடுத்தாப்புல இது அவரைக்காய். எனக்கு அவரைக்காய் தான் சாதாரண கொடி வகை இல்லாமல் செடி வகை வேணும்னு நினச்சேன். இது எப்படி வருதுன்னு தெரியலை, பார்ப்போம். அவரைக்காயில் ஒரு 6 விதை மட்டும் ஊணுவோம். 6 செடி இருந்தாலே வீட்டுக்கு தேவையானதை எடுத்துக்கலாம் நம்ம. அதுக்கும் இந்த பாருங்கள், இது வாட்டர் கேனு, நம்ம தண்ணி குடிச்சிட்டு வச்சுருக்க வாட்டர் கேன்லையும் இப்படி அடியில் ஹோல்ஸை போட்டுட்டு அடியில் தேங்காய் நார் போட்டு இப்படி வச்சுருக்கேன். இதில் என்ன செஞ்சிடுவோம், நம்ம 6 விதையை ஊனி விட்டுருவோம். முளைச்சோன்னையும் 12 பையிலையும் இந்த வட்டம் காய்கறி வீட்டிலையே எடுக்கணும். அதுதான் அந்த நம்மளோட இது டார்கெட். வெண்டைக்காய், அவரைக்காய், சீனி அவரைக்காய், ஏற்கனவே தக்காளி செடி நல்லா வந்துக்கிட்டு இருக்குது, மிளகாய் நல்லா வந்துக்கிட்டு இருக்குது. என்ன இந்த வீட்டில் வெயில் இல்லை, தரையில் வச்சுருக்கோமா, நம்ம மாடியில் வச்சே பழகிட்டு தரையில் வச்சுருக்குது எப்படியோ இருக்குது. ஏன்னா தரையிலையும் தொட்டியில் வச்சுருக்கேன், நிறையா இது தரையில் வச்சுருக்கேன். வேர் பிடிக்கிறதில்ல. கத்திரிக்காயெல்லாம் ரொம்ப டல்லாக இருந்த மணிக்கே இருக்குது.
மாடியில் இருக்கும்போது நல்லா சுறுசுறுப்பாக என்னமோ ஃப்ரெஷ்ஷாக இருந்த மாதிரி இருந்துச்சு. பார்ப்போம். இப்போ தான் நேற்று பஞ்சகாவியை போட்டிருக்கு, இன்றைக்கி நம்ம மஞ்சள் போட்டிருக்கோம்ல, அதனால் என்ன செஞ்சிடும் எல்லாமே சிறப்பாக வந்துடும் நம்புவோம். அதோட இயற்கை எண்ணெய் நமக்கு மழை பெஞ்சு கொஞ்சம் இந்த விதைகள்லாம் முளைக்கிறதுக்கு உதவி செய்வாங்க. இதையும் ஊனியாச்சு. மூணு விதையுமே நம்ம இப்போ என்ன செய்யாச்சு, ஊனியாச்சு. இப்போ நம்ம அடுத்தது மிச்ச விதையை யாரும் கேட்டாங்கன்னா கூட நம்ம தெரிஞ்சவங்களுக்கு கொடுக்கலாம். அவங்க வீட்டில் செடி வளர்க்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு நம்ம கொடுக்கலாம். எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பார்த்தீங்களா? ஆனால் நீங்களும் இந்த வட்டம் தைப்பட்டத்துக்கு போட்டாலும் போடுவாங்க. போட்டாங்கன்னா என்ன செய்யுங்க, வாங்குங்க. மாடித்தோட்ட ஹிட்டு போட்டாங்கன்னா நம்ம வேணுமே இல்லை, நம்ம ஆதார் கார்டு ஜெராக்ஸ் கொடுக்கணும். அதுபோக நம்ம எந்த இடத்துல இருக்கோங்கிறத முகவரியை சென்ட் பண்ணணும். முகவரி சென்ட் பண்ணோன்னா ஆன்லைனில் நம்ம பதிவு பண்ணிக்கலாம். பதிவு பண்ணி இதெல்லாம் வாங்கிக்கிடலாம். வாங்கி நம்ம என்ன செய்யலாம், சின்ன சின்ன செடிகளாவது என்ன செஞ்சோம் நம்ம வளர்த்துக்கிடலாம். எல்லோரும் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் வீடியோ. இப்போ தான் முதல்ல நான் ட்ரைபேட் வச்சு வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். இதுக்கு முன்னாடி சும்மா கையில் வச்சு எடுத்துக்கிட்டு இருந்தேன், கொஞ்சம் ஷேக் ஆகிக்கிட்டே இருந்துச்சு. அதனால் இப்போ ட்ரைபேடை ஒன்று வாங்கியிருக்கு, அதில் வச்சு இப்போ எடுத்துக்கிட்டு இருக்கேன். வீடியோ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். ஜோதி ஃபார்மிங்க. தேங்க்யூ.